வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். பேரா தம்பூனின் 31 அடி உயர அங்காளம்மன் திருவுருவ சிலை திருக்கூட நன்னீராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. பேரா மாநிலத்தில் ஜலநாம்பங் தம்பூன் எனும் இடத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு தேவி ஓம் ஸ்ரீ சிவசக்தி அங்காளம்மள் பரமேஸ்வரி ஆலய வளாகத்தில் பேரா தம்பூனின் 31 அடி உயர அங்காளம்மன் திருவுருவ சிலை நிறுவப்பட்டது. கடந்த 5 ஆண்டுகள் மேற்கொண்ட முயற்சிக்கு பின்னர் அதன் திருப்பணி முடிவடைந்து இன்று 30 ஜனவரி 2026 அதன் திருக்குட நன்னீராட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. வணக்கம். தேவி ஓம் ஸ்ரீ சிவசக்தி அங்காளம்மாள் பரமேஸ்வரி தேவஸ்தானம் ஜலநாம்பங் தம்பூன் இப்போ பெற தொடர்ந்தற்போது நமது ஆலய தலைவர் திரு மகேந்திரன் மயில்ராவணன், ஆலய துணைத் தலைவர் திரு கணேசன் இடுமன், அடியேன் சிவஸ்ரீ என்டி கதிரவன் குருக்கள். இவ்வேளையில் பார்த்தோமானால் நமது தேவி ஓம் ஸ்ரீ சிவசக்தி அங்காளம்மாள் பரமேஸ்வரி தேவஸ்தானம் 1971 ஆண்டு முதல் ஆலயம் தோற்றுவிக்கப்பட்டது. ஈய வயல் லொம்போங் பிஜை தீமான்வாங்க அந்த தம்பூனில். அந்த காலகட்டத்திலே ஆலயம் வளர்ச்சியாக வந்து பிறகு ஆலயம் பதிவுபட்டு 1992 ஆண்டு ஆலயம் நில இலாக்காவிலே நிலத்துக்காக மனு செய்யப்பட்டது. நில மனு செய்யப்பட்ட பிறகு 2016 ஆலயத்துக்கு 1.5 ஏக்கர் நிலத்தை வழங்கினார்கள். அந்த நிலம் வழங்குவதற்கு பிறகு ஆலயம் நிறைய வளர்ச்சி கண்டுபட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு இப்பொழுது 31 அடி அங்காளம்மன் திருவுருவச் சிலையை நம்ம கும்பாபிஷேகம் செய்திருக்கோம். இன்றைக்கு அதாவது 30ஆம் தேதி 1வது மாதம் 2026 ஆண்டு ஏறக்குறைய ஒரு 3 ஆண்டு நமக்கு சிலையை பூர்த்தி செய்ய நேர காலங்கள் இருந்தது. மக்களால் ஆலயம், மக்களுக்காக ஆலயம், மக்களுடைய ஆதரவில் தான் இந்த திரை செய்யப்பட்டது. அதனால் இந்த ஆலயம் முழுக்க முழுக்க மக்களுடைய ஆலயம். சுமார் 2 லட்சம் வெள்ளி செலவில் அந்த சிலை நிறுவப்பட்டது. இந்த விழாவை காண நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்து பக்தர்கள் குவிந்தனர். காலை 10:30 மணிக்கு அம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற போது அங்கு கூடியிருந்த மக்கள் ஓம் சக்தி என்று பலமுறை நாமத்தை உச்சரித்து பக்தி பரவசத்தில் மூழ்கினர். அரசாங்க நிலத்திலேருந்து நமக்கு கிராஜான் வர்த்தா பண்ணி கொடுத்து ஸ்டேட் செக்ரட்டரி பேரில் அந்த நிலத்தை பதிஞ்சிருக்காங்க. இன்னும் யாரும் எதுவும் பயப்பட வேண்டாம். நம்ம சொந்த நிலத்திலே ஆலயத்தை செய்து வழி நடத்தி கொண்டு இன்னும் ஒரு 2 கோயிலை நம்ம வழி நடத்தி கொண்டு இருக்கிறோம் தேவஸ்தானத்துக்கு கீழே. இவையிலே இந்த தம்பூன் தொகுதி அரசால் பிஎம்முக்கு, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர், இன்று பிஎம் தான் அவருடைய உறுப்பினர். அதனைத் தொடர்ந்து மாநில அரசு நிறைய உதவி செய்திருக்கிறாங்க. அதே போல் நமது ஆலயம் நிறையா கல்வி நிதி, அதாவது மக்கள் சேவைக்காக நிறைய நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் பக்தர்கள் நிறையா வந்து கொண்டு இருக்கிறீங்க. இவ்வேளையில் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் வரக்கூடிய காலத்தில் இப்போ நாங்கள் ஒரு டயாலிசிஸ் சென்டர் செய்கிறதுக்கு இருக்கிறோம். ஏறக்குறைய ஒரு 4 லட்சம் வெளி அந்த கட்டணும். ஏறக்குறைய 1 லட்சம் வெளி நாங்கள் திரட்டியிருக்கோம். இன்னும் ஒரு 3 லட்சம் வெளி நமக்கு தேவைப்படுகிறது. அதாவது அங்காளம்மாள் டயாலிசிஸ் சென்டர் என்று சொல்லி அதை அமைக்க இருக்கிறோம். இல்லாதவர்களுக்கு அது ஒரு சிறு கட்டணத்துடன் அது சேவை செய்யப்படும். நம்மளுடைய குழந்தைகளுக்கும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். அதனைத் தொடர்ந்து நிறைய சேவைகள் செய்கிறதுக்கு மக்கள் நிறையா உதவி செய்கிறதுனால நம்ம நிறைய சேவைகளை செய்து கொண்டு இருக்கிறோம். அதனால் இவ்வேளையில் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அரசாங்கத்துக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான். எல்லா விவகாரமும் நீங்கள் செய்து கொடுத்துருக்கீங்க. அரசாங்கம் நமது ஆலயத்தில் பதிவு திருமணம், நான் தான் பதிவு திருமணம் செய்து வைக்கிறேன். அதனால் நிறைய வசதிகளும் நான் செய்து கொடுக்குறேன். ஒரே ஒரு எங்களுக்கு என்ன வசதினா அந்த சாலை வசதி. ஏற்கனவே ஒரு 10 வருஷமாக நானும் அரசாங்க ஆஃபீஸுக்கு, அலுவலகத்துக்கு எல்லாத்துக்கும் நான் போய் மனு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக இந்த செய்திகளை பார்த்து அரசாங்கம், அதாவது அரசியல்வாதிகள், நீங்கள் அனைவரும் எங்களுக்கு உதவி செய்யுமாறு இவ்வேளையில் உங்கள் அனைவரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. பின்னர் வந்திருந்த பக்தர்கள் 31 அடி அங்காளம்மன் சிலையின் பாதத்திற்கு பன்னீர் அபிஷேகம் செய்தனர். இந்த ஆலயம் மலையையொட்டி அமைந்துள்ளதால் சுற்றுப்பயணிகளை கவர்ந்த இடமாக விளங்குவதால் இந்த விழாவில் பல சுற்றுப்பயணிகளும் வந்திருந்தனர். இந்த ஆலயம் கடந்த 1971 ஆண்டு உருவானது. அனைவருக்கும் வணக்கம். நான் சத்திவேல் யசோதா. நான் இங்கே இப்போ எங்கே இருக்கோன்னா அங்காளம்மா பரமேஸ்வரி தம்பூனில் இருக்கிறோம். இங்கே 31 அடி உள்ள உயரமான அங்காளம்மா சிலையை திறப்பியிருக்காங்க. இது மிக அருமையான சக்தி வாய்ந்தமான கோயில். நிறைய டூரிஸ்ட் வருகிறாங்க, நிறைய பக்தர்கள் வராங்க. மிகவும் சிறப்பான இடத்துல நீங்கள் அனைவரும் ஆதரவு கொடுத்து வர வேண்டும். நன்றி, வணக்கம். இன்றைக்கி 31 அடி அங்காளம்மா சிலையோட கும்பாபிஷேகம்
இந்த 31 அடி அங்காளம்மா சிலை வந்து இப்போ வட்டாரத்துலேயும் மலேசியாலையும் அங்காளம்மா சிலை நம்ம கோயிலில் தான். இந்த அம்மா சக்தி வாய்ந்தவங்க. வெளியூர்லேருந்து உள்ளூர்லேருந்து வந்து இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் பெற்று போய்கிட்டு இருக்காங்க. இந்த அம்மாவோட வந்து வேண்டிட்டு போகிறவங்க எல்லாத்துக்கும் நல்லது நடக்கிறதுனால இன்னும் மேற்கொண்டு பக்த கோடிங்களாம் வந்துகிட்டு இருக்காங்க. எல்லோரும் எந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, எந்த வட்டாரத்தில் இருந்தாலும் சரி வந்து அம்மாவோட ஆசீர்வாதம் பெற்று போனோன்னு என்னோட நனமான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். ஆலய வளர்ச்சிக்கு அரசாங்கம் பல வசதிகளை ஏற்பாடு செய்து வருகிறது. ஆலய நுழைவாயிலில் உள்ள சாலையை சீர் செய்ய உரிய உதவியை அரசாங்கம் செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.